கேட்டு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து புருஷவாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்தோம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சென்னை அம்பத்தூரை அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஷாஸ் நட்ஸுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான உணவுப் பொருட்கள் வந்து விற்கிறாங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா மற்றும் நம்ம உடலுக்கு வந்து எதெல்லாம் ஹெல்த்தியா இருக்குமோ அந்த பொருட்கள்லாம் விற்கிறாங்க. உள்ள போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். கடை முதலாளி என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் விற்கிறாங்க, என்னென்ன பிளேஸ்ல கொடுக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க விஷயம் போகலாம். கடைக்கு உள்ள வந்துட்டோம். மேடம் என்ன சொல்றாங்க, என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். அதாவது திருமலாயில வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்த உடனே அந்த ஷாஸ் போர்டை பார்த்த உடனே ஒரே நட்ஸுங்க அந்த இதெல்லாம் பார்த்தேன். அவ்வளோ நல்லா நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தோம். என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுக்குறீங்க, எந்தெந்த ப்ரைஸில் கொடுக்குறீங்க, எது நல்லா இதுவாக சேல் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம கடை வந்து திருமலவாயில் சிக்னல் ஆச்சரியா ஸ்வீட்ஸ் கீழே இருக்குது சார். நாங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணோம். 5 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு. எல்லாருமே இப்போ வந்து ஹெல்த் கான்ஷியஸோடு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் தரமான பொருளை கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாதாம் முந்திரிலாம் எல்லாருமே கன்சியூம் பண்ணுற மாதிரி எல்லா ரேட்ஸ்லேயுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட பாதாம் வந்து கேஷ்யூ எல்லாம் 50 கிராம்ஸ்லேருந்து 1 kg வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ரீட்டைல் பண்ணிகிட்ருக்கோம், ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட முந்திரி பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மினிமம் ப்ரைஸ்லேயே இருக்குது சார். நம்மக்கிட்ட வேரியேஷன்ஸ் வந்து வேறு இடத்துல இருந்தாலும் நம்மக்கிட்ட ரொம்ப மினிமம் தான் ப்ரைஸ் இருக்கும் எங்ககிட்ட. ஸோ அதுலேயே வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது. பாதாம்லேயும் நிறைய கிரேட்ஸ் இருக்குது. பிஸ்தாஷியோஸ்மே நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டியுமே எங்ககிட்ட இருக்குது. எல்லா பீப்புள்ஸும் கன்சியூம் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ரேட்ஸ் அவைலபிளாக இருக்கும் சார். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குங்களா? ஆமாம் சார். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அம்மாக்கள் வந்து ஹெல்த்தியாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட 5 rupees வந்து மில்லட்ஸ் லட்டுலேருந்து நாங்கள் வந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு அந்த பேக் வரைக்கும் மிக்சடாக ட்ரை ஃப்ரூட்ஸ் நட் சேல் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸோ இப்போ எல்லாருமே வந்து கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டெய்லியுமே வந்து என்ன வந்து நல்லது கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க படிக்கிறதுனால இந்த இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சார் அவங்களுக்கு. இப்போ வந்து இந்த லேடி செகண்ட்ஸில் இந்த குழந்தை பிறந்தவங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், எது கொடுத்தா இதுவாக இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் சார். நம்மளுடைய ஷாப் தேடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெக்னென்ட் விமென்ஸ் தான் வராங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர்லேருந்து வந்துட்டுருக்காங்க கன்சீவ் ஆகிறதுலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஹெல்த்தியாக வந்து ஃபஸ்ட்டு பாதாம் எடுத்துக்கலாம், வால்நட் எடுத்துக்கலாம், ஃபைபர் கண்டென்ட் வேணும்னா அத்திப்பழம் எடுத்துக்கலாம், அப்புறம் ஹீமோக்ளோபின்காக டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர்லேருந்து டெலிவரி வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, அவங்க குழந்தைங்களும் ஹெல்த்தியாக தான் சார் பிறந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெலிவரி பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ஃபுட்டு பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன சார்ஜஸ் என்ன பண்ணீங்கன்னா இல்லை அதில் எப்படி? சார் வித்தின் ஆவடி அம்பத்தூரில் வந்து ஃப்ரீ டெலிவரி தான் சார் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ அதர் தென் வந்து இந்த லொக்கேஷன் தவிர்த்து வேறு என்னன்னா நாங்கள் மினிமம் வந்து டெலிவரி சார்ஜஸ் 30 or 40 தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதர் ஸ்டேட்ஸ் வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்ட்ரீஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக அப்ளிகபிள் இருக்கும் சார் உங்களுக்கு. இந்த ஆன்லைன் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்களா, என்ன டைப் பண்ணா இருக்குங்களா? ஆமாம் சார். நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய நம்பர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பிங்க் பண்ணிங்கன்னா எப்பவுமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இமிடியேட்டாக அந்த சேம் டே இங்கே ஏரியானா சேம் டே டெலிவரியும் உங்களுக்கு நடந்துட்டுருக்கோம் சார். இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்டில் வந்து எது அதிகமாக உங்களுக்கு வந்து சேல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், கேஷ்யூ, வால்நட், பிஸ்தாஷியோ, அப்புறம் ஃபிக்கு வந்து அதிகமான அளவில் சேல் ஆகுது. எல்லோ ரைசன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரைசன் தட் இஸ் மஞ்சள் திராட்சைலாம் பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து 1/4 கிலோவே 80 rupees தான். ஸோ அதை வந்து எல்லாருமே அவங்க கன்சியூம் பண்ணுறது அளவுக்கு நிறைய போயிட்டுருக்கு சார். ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதுலேருந்து அப்படியே இதுவாகும் அதிகமாகும்? சார் 50 கிராம்ஸ் முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா 48 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். இப்போ மஞ்சள் திராட்சைலாம் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் வந்து 20 rupees தான் வரும். ஸோ அதுலேருந்து லைக் மம்ரா பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா 2400 ரேஞ்சில் வரைக்கும் இருக்குது சார். ஸோ அது வரைக்கும் முடியுது சார் நம்மக்கிட்ட.
நேயர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா என்னென்ன டவுட்டோ எல்லாம் கேட்டாச்சு. இப்போ ஃபுட்டை பற்றி அதாவது என்னென்ன வேலை வந்து எப்படி இருக்குன்றத, அதாவது என்னென்ன ப்ராடக்ட் எப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். மேடம் இங்கே வச்சுருக்கீங்க எல்லாமே வந்து இந்த பாதாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதில் கொடுப்பீங்க, எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். சரி, இந்த பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் குவாலிட்டி நல்லா இருக்கும் சார். இந்த முந்திரி இது W320 கேஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். எப்பவுமே நாங்கள் கிறிஸ்பினஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த கேஷ்யூ வந்து சாப்பிட்டீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கிறத விடாம ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு. ஸோ சீசன் வைஸ் என்ன க்ராப் எங்ககிட்ட வருதோ அந்த கேஷ்யூஸ் தான் நாங்கள் எடுத்து வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக பன் ரொட்டி அந்த மாதிரி கிடையாது. ஸோ எல்லா சீசன்லையும் என்ன ஃப்ரெஷ் க்ராப் கிடைக்குதோ அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். ஒரு இப்போ என்னோட டவுட் நான் கேட்குறேன். இப்போ இது வந்து எத்தனை மாதம் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம்? சப்போஸ் சில பேர் வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, சில பேர் நிறைய ஒரே அளவு காலி பண்ணுவாங்க. இது நம்ம எத்தனை மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம்? ஆமாம் சார், நீங்கள் கண்டிப்பாக சார் இதை சொல்கிறேன். ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் வாங்குறோம் நம்ம, அது வந்து நம்ம 1 வீக் தான் கன்சியூம் பண்ணோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ வந்தாலும் அதை வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அதை ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது வந்து நீங்கள் நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் நல்லா ஸ்டோர் பண்ணணும். நம்ம ஈரக்கை வைக்காமல் லைக் ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணால் மினிமம் லைக் 1 month to 2 months நல்லா ஸ்டோர் ஆகும். இல்லை நம்ம பார்க்கல, நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆக்சுவலி அந்த நட்ஸ் எல்லாம் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் கூல் டெம்பரேச்சரில் இருந்தால் ரொம்ப நல்லா ஸ்டோர் ஆகும், நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம்லேயே எங்ககிட்ட 3 குவாலிட்டி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் போல்டு குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி, அதுக்கப்புறம் ப்ரீமியம் ரெகுலர் பாதாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் கண்டென்ட்டோட நல்ல ஹெல்த்தியாக நியூட்ரிஷனாக இருக்கிற பாதாம்ஸ் தான் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து நாங்கள் மம்ரா அந்த மாதிரி ஹை குவாலிட்டியான பாதாம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ பாதாம் மட்டும் இல்லாமல் எல்லோ ரைசன், தட் இஸ் மஞ்சள் திராட்சை, அதுக்கப்புறம் பிளாக் சீடட் கிரேப்ஸு, சீட்லெஸ் கிரேப்ஸு, அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் திராட்சையிலே நிறைய வெரைட்டி இருக்குது சார். ஸோ பெருசு அங்கூர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஃபிக் இருக்குது, ஃபிக்லேயே ரெகுலர் போல்டு அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்கோம். சால்டட் பிஸ்தாஷியோ இருக்குது சார். ஸோ பிஸ்தாஷியோலேயே பார்த்தீங்கன்னா பிளெயின் பிஸ்தா அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். அப்புறம் வால்நட். ஸோ எங்ககிட்ட எல்லா வெரைட்டி ஆஃப் பாதாம்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டி A to Z நாங்கள் நட்ஸில் என்னென்ன இருக்கோ, சீட்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரேட்டு ஒன்றுனா சொல்ல முடியாது. பட் இப்போ உங்கள் ரேட்டு தெரிஞ்சுன்னா எப்படி நீங்கள் அதை இது கான்டாக்ட் பண்ண? ஆமாம் சார், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதில் கேட்லாக் இருக்கும், நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அப்டேட்டட் ப்ரைஸ் என்னன்னு நான் உடனே அதை ரிப்ளை பண்ணோன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் இப்போ வந்து மேடம் இப்போ இதெல்லாம் இது பண்ணாலும் இப்போ இது நிறைய இடத்துல வந்து இது மூவ்மெண்ட் ஆகுது. இது வந்து என்ன இதில் வந்து கொடுக்குறீங்க? இது எப்படி கிலோ கணக்கா இல்லை எப்படி இது பாக்ஸ் ஆகுது? கிமியான்ற குவாலிட்டி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் சார். இது உங்களுக்கு இந்த டேட்ஸு இது வந்து பல்காகவும் நிறைய பேர் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. நல்லா ஜூஸஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்லா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கண்டிப்பாக சீடு இருக்கும் சார். சீடு உள்ள டேட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான டேட்ஸ் சார். ஆக்சுவலி அந்த டேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியுமே எங்ககிட்ட இருக்குது சார். மெட்ஜோல் டேட்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ குவாலிட்டி நம்ம அதிகமாக போகிறோமோ அவ்வளோ அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் சார் நம்மளுக்கு. அந்த ஏதோ உருண்டை எல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் எப்படி மூவ்மெண்ட், அது எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். சரி சார். இந்த இது உருண்டை பார்த்தீங்கன்னா லைக் எல்லாருனாலையும் எல்லாமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால நாங்கள் ஜஸ்ட் ஒரு 5 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லட் லட்டு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, கம்பு, சிகப்பரிசி, கருப்புளுந்து, பாசிப்பயிறு, திணை, உடத்துக்கடலை, வேர்க்கடலை, அரிசி தவிர அந்த மாதிரி இருக்கிற ஹெல்த்தியான லட்டு வந்து ஜஸ்ட் ஒரு 6 rupeesக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். இதை நீங்கள் டெய்லியும் கன்சியூம் பண்ணாலே போதும், அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறது தெரியும் சார். நீங்கள் ரெகுலராக அதை வாங்குவீங்க. ஸோ எல்லாருனாலையும் இதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய பொருள் தான். ஸோ இதை வந்து ஸ்கூல் பர்த்டே கிஃப்ட் இது கூட கொடுத்துட்ருக்காங்க சாக்லேட்ஸ் பதில். நேயர்களே, அதாவது நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கெட்டு, இந்த மாதிரி சிப்ஸு, அந்த மாதிரி ஐட்டம் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை, அந்த ஒரு 5 ரூபாவோ என்ன சம்திங் சொல்கிறாங்க, அதை வாங்கி கொடுத்தாலே இவங்க வந்து குழந்தைங்க உடலும் நல்லாயிருக்கும், நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இதை பார்க்குறவங்க வந்து நீங்கள் எதை வாங்குறீங்களோ இதை வந்து நிறையா நீங்கள் மூவ் பண்ணாலே குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பெரியவங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே இருக்குது. மற்றபடி வேறு என்ன இருக்குன்னு கேட்டு
எல்லாமே பார்த்தோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேறு ஏதாவது அடுத்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்னும் போது எல்லாமே இந்த முறுக்கு சீடை அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. நீங்கள் இந்த நட்ஸ்ன்னும் போது என்ன நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்குது வச்சுருக்கீங்க? ஆமாம் சார். அதாவது நம்ம நட்ஸில் அண்ட் மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து இருக்குது. பசங்க எல்லாம் கிறிஸ்பியாக வேணும் டெய்லியும் வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம வெளியில் வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ், குர்குரே அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குறத விட நம்ம வந்து ஹெல்த்தியாக மில்லட் ஸ்நாக்ஸ் வந்து இருக்குது சார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து கோகோனட் பால்ஸு, இதுலேயே வந்து ஆல்மண்ட்ஸ் இது பண்ண இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வருது. அதுலேயே வந்து ஹோம்மேட் மசாலா போட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்துட்டுருக்கு சார். இதெல்லாம் எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் ஜஸ்ட் 25 ருபீஸ் தான் வரும். இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா நிறைய வாட்டி கேட்பீங்க. அதுலேயே மில்லட் ரஸ்க்கு வருது, மில்லட் பிஸ்கெட்ஸ் வருது. ஸோ என்ன ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னாலும் நீங்கள் ஷாஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். பசங்களுக்கான தேவையான எல்லா ஸ்நாக்ஸுமே இருக்கும். இது வந்து ரெகுலராக எங்ககிட்ட போகிற ஐட்டம் தான். நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் சார் இது. நீங்கள் இந்த கிஃப்ட் ஐட்டம் அப்படின்னா அதெல்லாம் என்ன இதில் கொடுப்பீங்க? அது மாதிரி ஏதாவது காட்டுங்க. இந்த கிஃப்ட் ஐட்டம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாக்ஸில் இந்த மாதிரி பேக் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் வச்சு நாங்கள் உள்ளே பேக் பண்ணி கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து எப்போ கேட்குறீங்களோ நாங்கள் கஸ்டமைஸ்டாக கிறிஸ்பியாக அந்த பேக்கை நாங்கள் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சார். இது வந்து மினிமம் சைஸு. இதோட பெருசும் இருக்குது. நம்ம இது வந்து 480 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 260 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். சின்ன பாக்ஸ் வந்து இதோட சின்னது வேணும் அப்படின்னா, இல்லை நம்ம வந்து பல்காக ஒரு 50 ஆர்டர்ஸ் வேணும்னா சின்னதாக இருக்கிற இது வந்து நம்ம கொடுக்கலாம் சார். சின்ன அந்த இந்த இது வந்து சின்ன மினிமம் சைஸு. பாருங்க நேயர்களே, இந்த பாக்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு வாங்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு நல்லா இதுவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சின்ன இதில் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பல்காக 50 ருபீஸ் 50 மெம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் ஸ்டார்டிங் வந்து ஒரு 65 ருபீஸ்லேருந்து இதை நம்ம பண்ணலாம் சார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும், ஒரு அரங்கேற்றம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 300 வந்து ஆர்டர் பண்ணாங்க. அது நாங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு 50 ருபீஸ் பேக்கேஜ்லேயே நிறைய நட்ஸு ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு நாங்கள் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம் சார். ஆமாம் சார். இது மாதிரி பொக்கே மாதிரி கூட நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நாங்கள் நெட் மாதிரி கவர் பண்ணி அந்த பொக்கேவா, ஆனால் எல்லாமே கஸ்டமைஸ்டாக நான் உங்களுக்கு பக்கவாக பண்ணி கொடுத்துருக்கோம். மேடம் வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே தெளிவாக சொன்னாங்க. இப்போ வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டில் போனோன்னா அப்படின்னா, இவங்க வந்து உணவே மருந்துன்ற மாதிரி எதை நம்ம அதிகமாக வந்து மூமெண்ட்டு நல்லா ஆகுது, அது என்னென்ன பயனை தருதுன்னு கேட்டுப்போம். மேடம் இதெல்லாம் பார்த்தா நல்லா ஒரு இதுவாக தெரியுது. இது வந்து என்னென்ன பயன் இருக்கிறது சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல் நட் சார். இது ஹேசல் நட்னா லைக் எல்லா நட்ஸும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த ஹேசல் நட்டுன்ற போது இது மூக்கடலை மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ்லலாம் இருக்கும். அது ஏன் இந்த ஹேசல் நட் போடுறாங்கன்னா நிறைய நியூட்ரிஷனில் வந்து இருக்குது சார். ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அது மட்டும் ஹேசல் நட்டு மட்டும் இல்லாமல் பிரேசில் நட்ஸும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். பிரேசில் நட் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே கிடைக்காது. ஸோ தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேசில் நட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஹைப்பரோ இல்லை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இது வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிடும் அவங்களுக்கு. ஸோ ரெகுலராக வந்து இது நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பிரேசில் நட்டு. பீக்கன் நட்ஸும் இருக்கும். பீக்கன் நட்ஸ்னால் வால்நட்டோட ஃபியூச்சர்ஸ்லாம் அது நிறைய இருக்கும் சார். ஸோ மூளைக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த நட்ஸில் வந்து இந்த 3 வந்து இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சார் உங்களுக்கு. மேடம் இதை பற்றிலாம் சொன்னீங்க, ஓகே. இந்த சுகருக்கு அது ஈக்குவலாக இப்போ பிஸ்கெட்லாம் வருது பார்த்தீங்களா, சுகர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி சுகருக்கு ஏதாவது அந்த மாதிரி என்ன இருக்க மாதிரி ஏன்னா அதான் நிறைய எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமா சார். அதாவது கஜூர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா டேட்ஸ் எடுத்துக்க பயப்படுவாங்க. ஸோ கஜூர்ன்னு சொல்லி வந்து ட்ரை டேட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. இந்த ட்ரை டேட்ஸ் எடுக்கும்போது லைக் நிறைய பேர் இதை ஊற வச்சு அவங்க சாப்பிட்டோன்னா கண்டிப்பா சுகர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது சார் அவங்களுக்கு. ஸோ எந்த ஒரு ட்ரை நட்ஸுமே வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து சுகர் இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ அதை வந்து கரெக்டான அளவில் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸுமே இருக்காது சார். ஸோ பர்டிகுலராக இந்த டேட்ஸ் பைட்ஸ்ன்ற ப்ராடக்ட்டும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து சுகர் ஃப்ரீ தான். இது வந்து அவங்க கண்டிப்பாக கன்சியூம் பண்ணிக்கலாம். இதை வந்து டேட்ஸில் எல்லாமே செஞ்சது, நட்ஸ் எல்லாம் ரேப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நல்லா அதிகமான ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கானா எடுத்துப்பாங்க அவங்க. இந்த மக்கானா வந்து சுகர்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கம்மியாக தான் சார் இருக்கும் சுகர்ஸ்லாம். ஸோ இதுவும் மக்கானா, பிளெயின் மக்கானா, அதாவது தாமரைப்பூ விதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். ஸோ சுகர் உள்ளவங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் சார். இதெல்லாம் எந்த ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த சுகருமே இருக்காது உங்களுக்கு. நேயர்களே, அதாவது தைராய்டில் ஆரம்பித்து உடம்பு நலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சுகர் வரைக்கும் எல்லாமே உணவே மருந்துன்ற வகையில் எல்லாமே இந்த கடையில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், பெண்களாகட்டும், இந்த குழந்தை பிறந்த தாய்மார்களாகட்டும் எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய அளவில் ஷாஸ் ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே தரமாக கிடைக்கிது. குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் கிடைக்கிது. இது நீங்கள் மேற்கொண்டு என்ன டவுட் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. என்ன வேணுமோ உங்களுக்கு சொல்லுவாங்க. மேற்கொண்டு வேறு என்ன இருக்கான்னு கேட்டு மேடம், இந்த சுகரு அப்புறமா இந்த தைராய்டு இதுக்கு எல்லாமே நல்ல ஃபுட் சொன்னீங்க. வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை பற்றி வேறு ஏதாவது நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது? ஆமாம் சார். நீங்கள் கேட்ட மாதிரி வேறு என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மிக்சடாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. மிக்சடாக வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து ஏர்லி மார்னிங் லைக் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸ்கிப் பண்ணிடுவாங்க டயட்டில் இருக்கவங்க. அவங்க வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் வந்து கலந்துருக்கும். இதில் வந்து கிரான்பெரி, ஆல்மண்ட்ஸு, பீக்கன் நட்ஸ் அதெல்லாம் கலந்துக்கிறதுனால இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் டே வந்து நீங்கள் வந்து நல்லா இதுவாக இருப்பீங்க, நீங்கள் தெம்பாக இருப்பீங்க, எனர்ஜியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் மிக்ஸ்ன்னு சொல்லி இந்த பேக் நான் கொடுத்துட்ருக்கோம். இதில் பம்கின் சீட்ஸு, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கிவி அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இது 170 தான் இந்த பேக்கு. இதுலேயும் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரி மிக்ஸ்ன்னு சொல்லி, ஸோ பெரிஸ் வந்து மிக்சடாக இருக்குது. ஸோ தனித்தனியாக வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பேக்காக வாங்கி நீங்கள் வந்து ஒரு மந்த் வச்சு கன்சியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முஸ்லியில் வந்து எல்லாமே இருக்குது. பசங்களுக்கு வந்து தேவையான நட்ஸு, சீட்ஸ் இது ஜஸ்ட் பால் ஊற்றி அவங்க வந்து குடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் மிக்சடாக வரவே உங்களுக்கு காஸ்ட்டும் சேவிங்காக இருக்கும். நீங்கள் எல்லாமே கன்சியூம் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபுட்ஸை பற்றிலாம் சொல்லிட்டீங்க. ஆயில்ஸை பற்றி பார்க்கலாமா? என்ன இருக்கா அதை பற்றி? கண்டிப்பாக சார். வாங்க நேர்களே, ஆயில்ஸை பற்றி பார்க்கலாம்.
நமக்கு உடல் சக்திக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. நெல்லிக்காய் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நெல்லிக்காயெலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதை நம்ம வாங்கி தனியாக நம்ம அதை ஊற வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடியாகவே வச்சுருக்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்லா பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு என்ன மேடம் இருக்குது, வேறு ஏதாவது? ஏன்னா இங்கே நான் வந்ததுலேருந்து எல்லாமே பார்த்தாச்சு. நீங்கள் அதாவது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குமோ அது இந்த சின்ன கடையிலையும் எல்லாமே வச்சுருக்கீங்க. ஸோ வேறு என்ன, இதுக்கு மேலே என்ன வேறு என்ன இருக்கா, வேறு எதனா காட்டணும்னு நினைக்கிறீங்களா சார்? சார் ஆக்சுவலி நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ட்ரை நட்ஸை தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன கேட்குறாங்க, ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னால தான் அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸாக வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணோம். அடுத்தது வந்து இப்போ வந்து மில்லட்ஸ்லாம் கருப்பு கவனி அரிசி எங்ககிட்ட இருக்கும், மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கும். அது மாதிரி அரிசியில் என்னென்ன தேவையோ அது எல்லா அரிசியுமே எங்ககிட்ட கிடைக்கும் சார். ஸோ என்னெல்லாம் டெய்லியும் நம்மளுக்கு வந்து அன்றாட உணவில் என்னென்ன தேவையோ லைக் இன்ஸ்டன்ட் மிக்ஸாக வந்து சிறுதானிய தோசை மாவு அந்த மாதிரி பொடி அதெல்லாம் வந்து ஹோம்மேடாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும் சார். ஹோம்மேடா சாக்லேட்ஸு, ஸோ மில்லட்ஸ் பிஸ்கெட்ஸு, ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக நம்மக்கிட்ட கிடைக்கும் சார். ஸோ ஹெல்த்தி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இல்லை, எல்லாமே இருக்குது சார் நம்மக்கிட்ட. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு உங்கள் கடையோட சார்பாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ என்னுடைய ஷாஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து ஹெல்த் கான்ஷியஸோட தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எங்கேயுமே அந்த பொருளை எந்த இடத்துலையுமே நீங்கள் தேட தேவையில்ல. நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் இல்லைன்னா என்னுடைய கடையை திருமலவாயில் ஆச்சரியா ஸ்வீட்ஸ் சிக்னல் கிட்ட தான் எங்கள் கடை இருக்குது. நீங்கள் அந்த கடையை வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எல்லாருமே ஹெல்த்தியாக எடுக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதே மாதிரி நாங்களும் தரமான பொருளை தான் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய மோட்டிவ். ஸோ மோர் நட்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர்ன்ற பேஸில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்பவுமே எங்ககிட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே நான் எங்கள் மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் என்னோட ஆசை சார். அதாவது மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவே மருந்து அப்படின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைட்டில் தான் முதல்ல எடுத்தோம். ஸோ இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே தேடி அலைய வேண்டிய வேலையே இல்லை, எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே வாங்க, கண்டிப்பாக நாங்கள் தரமான பொருளை உங்களுக்கு தேவையான வகையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. என்ன தேவையோ நீங்கள் அதுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மற்ற எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கலாம். மேடம் வந்து அவங்க பொருட்களை பற்றி அழகாக சொன்னாங்க. கஸ்டமர் வந்து நாங்கள் வந்ததுலேருந்து நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க. சரி, அதில் ஒரு கஸ்டமர் மாட்டினார், அவர்கிட்ட வந்து கேட்போம். அதாவது என்ன பொருள் வாங்குறாரு, எப்படி இருக்குன்னு கேட்போம், அந்த கடையை பற்றி கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து வந்தாங்க, ஒரே பிஸியாக இருந்தாங்க. சரி, நீங்கள் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்க, இந்த கேட்குறேன். அந்த கடையை கொஞ்சம் அந்த பொருளை பற்றி சொல்லுவாங்க. இங்கே திருமலாவேலில் பொறுத்தளவு இந்த கடை கொஞ்சம் ஒரு மாற்றமாக இருக்குது சார். இப்போ ஒரு பொருள் வாங்குறா இருந்தால் நம்ம வேற ஒவ்வொரு இடத்துல போய் வாங்கணும். இங்கே வந்து வாங்கும்போது எல்லா பொருளுமே கிடைக்கிது. ஒரு புதுசாக இப்போ எதனா ஒரு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் சாமான் வாங்குறாங்க கூட பழங்கள் வாங்குவாங்க, துணிகள் வாங்கி கொண்டே கொடுப்பாங்க. இவங்க எல்லாமே உடலுக்கு தகுந்த மாதிரி ஊட்டச்சத்தான பொருள் வச்சு கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். மற்றது கேட்ட பொருள் நம்ம என்ன வாங்க கொடுத்துட்றாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. புதுமையாக இருக்குது, நல்லபடியாக எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் கூட இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. மிளகு, ஜீரகம், கடுகு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறோம். நல்லா வாங்கிட்டு போகிறோம். நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது, சுகாதாரமாக இருக்குது. வந்து வாங்கிட்டு போகிறோம் சார். பார்த்துட்டு நேர்களுக்கு நீங்கள் கஸ்டமர் என்ன சொல்லுவீங்க? பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களுக்கு என்னன்னாக்கா, இது எப்படி சொல்றீங்க? பார்த்துருக்க நேர்களுக்கு கஸ்டமராக வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் இந்த மாதிரி ஜாப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. உங்கள் மூலியமாக இந்த கடையும் நல்ல வளர்ச்சியாகணும், உங்களுடைய தொலைக்காட்சி நல்ல வளர்ச்சியாகணுங்கிறது நம்ம. தேங்க்யூ சார். ஒருத்தர் கடையோட பொருளை பற்றியும் அழகாக சொன்னார். ஸோ மேடம் வந்திருக்காங்க. ஸோ என்ன தான் ஜென்ஸுங்க 1000 ரிவ்யூ சொன்னாலும் லேடிஸுங்க சொல்கிறது தான் எப்பவுமே சக்ஸஸ்ஸு. லேடிஸில் கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். நீங்கள் வந்து கடையில் வந்தவொடனே பார்த்தேன், எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க, கொஞ்சம் கடையை பற்றி ரிவ்யூ கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருக்கு, என்ன பொருள்? கடையில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். நம்ம ஹெல்த்துக்காக எல்லாமே நல்ல ஐட்டம்ஸு. இங்கே ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லட்டூஸு தவிர முந்திரி பருப்பு எல்லாமே. இப்போது ஸ்ட்ரென்த்துக்காக உளுந்து லட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸு. நான் ஆக்சுவலி இங்கே கிட்டத்தட்ட இந்த கடை ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தான் வந்துட்டுருக்கேன். நிறைய எல்லாமே ஹெல்த்தி ஐட்டம்ஸ். இங்கே மசாலா ஐட்டம்ஸு இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபிக்ஸு நல்லாயிருக்கு. எல்லாமே ஜென்ரலாக ரிவ்யூ அப்படின்னு சொன்னால் ரியலி சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. தவிர நம்ம வந்துட்டு பாப்பா பற்றி சொல்லவே வேண்டாம், அவங்க சர்வீஸ் பக்காவாக இருக்கும். நம்ம அண்ட் மோரோவர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம
அந்த பாஸ்கெட்ஸ்லாம் இருக்கு பாருங்களேன். இதுல நமக்கு என்ன gift வேணும், ஒரு சீருக்காக என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் சீர் தட்டு, இதுல ஃபுல்லா டெக்கரேஷன் நமக்கு எப்படி வேணுமோ அவங்க டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நீங்க இந்த கடையில விரும்பி வாங்குற பொருள் எதுவும் வாங்குவீங்க? எல்லாமே நட்ஸ் தான். இவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து அங்க ஒரு நட்ஸ் பேக்கெட் இருக்கு, அதுதான் நான் அடிக்கடிக்கு வாங்குவேன். இதுல எல்லாமே இருக்கும், ஃபுல் நட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அடிக்கடிக்கு இதுதான் வாங்கிட்டு போவேன். என் பாப்பாக்கு இதுதான் கொடுப்பேன், ஏன்னா ஹெல்த்துக்கு அவங்களுக்கு இதுதான் நல்லது அப்படின்னு. மற்றபடி எல்லாமே நட்ஸ் எல்லாமே லூஸ்லேயும் கிடைக்கும், பட் இது ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று டேங்கோ சாக்லேட்ஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் சிம்ஃபி சாக்லேட்ஸ்னா அது. மற்றபடி இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கஸ்டமர் என்ன சொல்ல வரீங்க? இங்கே வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 10 out of 10, சர்வீஸ் 10 out of 10. எல்லாம் ஒரு கடைக்குள்ளே வந்தாலே நமக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம ஆளுங்க நம்மளை வரவேற்றாலே வந்துட்டு நமக்கு அது இன்னும் எல்லாம் வாங்கணும்னு தோணும், கண்டிப்பாக அங்கே திரும்பி திரும்பி வரணும்னு தோணும். அந்த மாதிரி தான் திருப்பி இப்போ இன்னொன்று ஒரு gift கொடுக்க போகிறோம், அந்த கிஃப்ட்டுக்காக இங்கே வந்திருக்கோம். தேங்க்யூ மேடம். மேடம் வந்து அதாவது தெளிவாக அந்த கடையை பற்றியும் கடையில் இருக்கிற வரவேற்பு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றதை அவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து 10க்கு 10 கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு நல்ல எல்லாமே இங்கே கிடைக்கும், இங்கே வாங்க. கண்டிப்பாக நாங்கள் தரமான பொருளை உங்களுக்கு தேவையான வகையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. என்ன தேவையோ நீங்கள் அதுக்கு ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மற்ற எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கலான்றதை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.